தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? புது வாரத்தை துவங்குகிறோம். ஸ்கூல்ஸ்க்கெலாம் இந்த வாரம் முழுசும் லீவ் தான். பட் மற்ற வேலையெல்லாம் எப்பவும் போல் போயிட்டு தான் இருக்கும். இந்த வாரம் முழுவதும் கடவுளுடைய கரங்களில் ஒப்படைத்து நாம் நம் பணிகளை தொடர வேண்டிய அருளுக்காக மன்றாடிக்கொள்வோம். இன்றைக்கி நற்செய்தியில் லூக்கா நற்செய்தியிலிருந்து நேற்று மார்க் நற்செய்தியில் நாம் கேட்ட சில பகுதிகளை கேட்குறோம். குறிப்பாக யோவானுடைய பொறாமை. ஆண்டவரே, அவங்க ஏன் பேய் ஓட்டுறாங்க, நீங்கள் தானே ஓட்டணும், நாம் தானே ஓட்டணும் அப்படின்ற அவருடைய அந்த பொறாமை கேள்வியை லூக்கா நற்செய்தியிலிருந்து நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அவரை கடிந்து கொள்கின்றார். அது மட்டும் இல்லாமல் எல்லா சீடர்களுடைய அந்த அந்த பெருமையை, அந்த பேராசையை பார்க்குறோம். யார் பெரியவன், யார் சின்னவன் அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மெதப்பு. நேற்று நாம் பார்த்தது போல் அந்த பதிலுரை பாடல், திருப்பாடல் 18 19 நீங்கள் எந்த வேர்ஷன் வச்சுருக்கீங்கிறத பொறுத்து அதில் இருக்கிற அந்த வசனம், அந்த ஆணவம், மெதப்பு. அந்த மெதப்பு தான் இந்த பொறாமைக்கு காரணம், பேராசைக்கு காரணம், நான் என்ற அகம்பாவத்துக்கு காரணம். இந்த மெதப்பு இல்லைன்னா நம்ம குழந்தை போல இருப்போம். மெதப்பு தான் எல்லா பெரிய பெரிய பாவங்களுக்கும் காரணம். அது மெதப்பே இல்லைன்னா, அந்த ஆணவமே இல்லைன்னா பெரிய பெரிய பாவங்கள் எதுவுமே நம்மள இருக்காது. சின்ன சின்ன பாவங்கள் ஏதாவது இருக்கலாம், பயத்தில் சொல்கிற பொய்யோ ஏதோ ஒன்று. பட் பெரிய பெரிய பாவங்கள் எதுவுமே இருக்காது அப்படின்னு அந்த திருப்பாடல் 18 சொல்லுது. அந்த மெதப்பு இல்லாததுனால தான் யோபால இன்றைக்கி முதல் வாசகர்கள் கேட்டது போல் அந்த வார்த்தைகளை சொல்ல முடிஞ்சுது. கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கிட்டார். நான் ஒன்றுமில்லாமல் வந்தேன், ஒன்றுமில்லாமல் போகிறேன். கடவுள்கிட்டருந்து நல்லது வாங்கினேன், நான் அவர்கிட்டருந்து தீயது வரும்போது வேண்டான்னு சொல்ல முடியுமா? அப்படின்லாம் சொல்ல முடிஞ்சதுன்னா அவரால், அதுக்கு காரணம் அவர்கிட்ட எந்த விதமான ஆணவம், அந்த மிதப்பு சிறிதும் இல்லை. குழந்தை போல் அவர் இருந்தார். அதனால தான் அவரால் அதை சொல்ல முடிஞ்சுது. அதுதான் நமக்கு தேவையான பண்பு. இதற்கு இந்த பண்பை நம்ம பெறணும்னா ஒரே வழி என்னென்னா, இயேசு கிறிஸ்து. அவரை தியானிக்க அவரை உள்வாங்க இந்த பண்பு நம்மள வளரும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா அவர்கிட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எந்த மிதப்பும் கிடையாது அவர்கிட்ட. இறைவனுக்கு சமமாக இருந்த அவர் அவருடைய இறைத்தன்மையை பற்றி கொள்ளவில்லை. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 வசனம் 6-8. மாறாக தன்னையே வெறுமையாக்கி கொண்டு மனிதனாக பிறந்த அவர் திரும்பவும் தன்னையே வெறுமையாக்கி கொண்டு அடிமை கோலம் பூண்டு அந்த கொடூரமான அவமானமான சிலுவை மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார். எந்த விதமான மெதப்பும் இல்லை அவர்கிட்ட. அவருடைய தாயும் அப்படித்தான். என்கிட்டயா நானா கடவுளுடைய மகனை பெற்றெடுப்பது அப்படின்னு, நான் கன்னி ஆயிற்று, இது எங்கனம் ஆகும் அப்படின்னு அவங்களுடைய கேள்வி. எந்த மெதப்பும் இல்லை. ஆமாம்மா, நான் தான் கரெக்ட், நான் தான் அதுக்கு சரியான ஆள்னு அவங்க சொல்லவே கிடையாது. மாறாக இதோ உமது அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் அப்படின்னு சொன்னவங்க. அவங்க மெதப்பு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி அன்னை மரியாளையும் குறிப்பாக ஆண்டவர் இயேசுவை தியானித்து உள்வாங்குவதன் வழியாக தான் அந்த மெதப்பு நம்மளிருந்து போக முடியும். இன்றைக்கி புனித ஜெரோமை நாம் கொண்டாடுகின்றோம். புனித ஜெரோமுடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அவர் நமக்கு விட்டு சென்றது என்னதுன்னா, அவருடைய அந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன். ஹீப்ரு மொழியில் இருந்த பைபிளின் புத்தகங்களை லத்தீன் மொழியில் முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணவர். வல்கேட் பைபிள் அப்படின்றது பைபிளை ஏற்படுத்தியவர் 5ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். அதில் புனித ஜெரோம். ஆனால் அவர் இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷனை ஒரு அறிவளவில் செய்யவே இல்லை, அறிவு சார்ந்த விதத்தில் அவர் செய்யவே இல்லை. மாறாக அவர் இதை செய்யறதுக்கு முன்னாடி பல வருடங்கள் இயேசு இருந்த வெவ்வேறு இடங்களுக்கு சென்று அங்கேயே இருப்பாராம். 2-3 வருஷம் அங்கேயே தங்கி அந்த இடத்துலேருந்து இயேசுடைய அந்த ஸ்பிரிட் அதை உள்வாங்கி தன் மனதில் பதிய வைத்து கொண்டு அதன் அடிப்படையில் தான் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார். மனதின் பணி, அறிவின் பணி கிடையாது. ஃப்ரம் த ஹார்ட், நாட் ஃப்ரம் த ஹெட். அதுக்கு வித்திட்டது அந்த தியானம். இயேசுவை தியானித்து உள்வாங்கியது தான். இதுதான் நமக்கும் தேவை. பைபிளை வாசிக்கிறது வழியாக இயேசுவின் முகத்தை தியானிப்பது. அது மட்டும் இல்லாமல் நாளிலிருந்து ஜெபமாலை மாதத்தை துவங்குகிறோம். ஜெபமாலையின் மறை உண்மைகளை நாம் தியானிக்க
இயேசுவின் முகம்தான் நம் இதயத்தில் பதிகின்றது. அந்த விதத்தில் நாம் மறு கிறிஸ்துக்களாக மாறுகின்றோம். நம்முடைய மிதப்பு அனைத்தும் நம்மிடம் விளங்குகின்றது. அதனால் பெரிய பாவங்கள் எல்லாமே நம்மிடமிருந்து விளங்கி விடுகின்றன. அந்த விதத்தில் மறு கிறிஸ்துக்களாக இருக்க நாம் கிறிஸ்துவின் முகத்தை தியானித்து உள்வாங்குபவர்களாக இருக்க இந்த நாளில் மன்றாடிக் கொள்வோம். அன்பு தந்தையே இறைவா, விவிலியத்தை வாசித்து தியானிப்பதன் வழியாகும், ஜெபமாலையின் மறை உண்மைகளை தியானித்து உள்வாங்குவதன் வழியாகும் நாங்கள் கிறிஸ்துவின் முகத்தை எங்கள் இதயத்தில் பதிய வைத்துக் கொண்டு அதன் வழியாக பாவம் தவிர்த்து மறு கிறிஸ்துக்களாக வாழ எங்களுக்கு அருள் புரியுமாறு அதே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இதை மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென்.